ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், சாகர் தான். எஸ், தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அது சொல்லிட்டு தான் பேசணும்னு எல்லாரும் அன்பு கட்டளைட்டிங்க சொல்லிட்டேன். ரைட், சாகர் வந்துட்டாரு. ஜாலி தான், ஹாப்பி தான். சாகர் ரிட்டர்ன்ஸ், வெல்கம் பேக் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தமிழ் தலைவாசி போட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சாகர் அடுத்த மேட்ச் விளையாடுவார். எல்லோரும் என்ன தான் கேட்டீங்க, இப்போ வருவார், எங்கே வருவார், ஏன் வரல, எதுக்கு வரலன்னு. நானும் பதில் சொல்லி 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 பார்த்தேன். எனிவே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், டீமோட பொசிஷன் எப்படி இருக்கும்? 8 மேட்ச் விளையாடிருக்கோம், 3 ஜெயிச்சிருக்கோம், 5 தோத்துட்டோம். பாயிண்ட் டிஃபரன்ஸ் -26, 6 பாயிண்ட்ல ரேங்க் நம்பர் 9th. லைக்கில் இந்த வாட்டி 8 டீமும் குவாலிஃபை ஆகும். தட்டு மாதிரி 7, 8, 6 இதில் எங்கேயாவது வந்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 10 மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ 10 மேட்சஸில் என்ன கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 8 மேட்ச் ஜெயிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். டாப்பில் போகிறதுக்கு சொல்கிறேன். அண்ட் மினிமம் 7 to 6 எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே நாக் அவுட்டுன்னு நினச்சி விளையாடுங்க, குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல்னு. இந்த 10 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் ஜெய்ப்பூர்கிட்ட இருக்குது. அது நாளான்னைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட. ஒரு 4 மேட்ச் சென்னையில், ஜாலி தான். அப்புறம் 5 மேட்ச் டெல்லியில். அதோட கேம்பெயின் முடியும், அதுக்கப்புறம் பிளே ஆஃப். ரைட், சாகர் வந்துட்டார், வெரி ஹாப்பி. ரைட், இப்போது அவருக்கு நிறைய சவால்கள் காத்திருக்குன்னு டைட்டிலில் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பீங்க. இது சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. ரைட், ஃபிட்னஸ், இன்ஜுரி 100% ஓகே ஆகிட்டாரா? ஹோப்ஃபுல்லி எஸ். அதனால தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே பிகேஎல் 12ல் குஜராத் ஜாயிண்ட்டுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் எடுத்து இன்ஜுரி ஆகிட்டு வெளில போயிட்டார். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் பவனுக்கும் லாஸ்ட் மேட்ச்சு. அவருக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கு. ஃபிட்னஸ்ஸு அண்ட் இன்ஜுரி ரெக்கவரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நோ டவுட் இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர். அவரோட டிஃபென்ஸை பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. ரைட்டு காரணம் பிரமாதமான ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், தை ஹோல்ட் ஆகட்டும், எல்லாம் சூப்பராக பண்ணுவார். பட் கபடி ரொம்ப மாறிடுச்சு இப்போது. பழைய மாதிரி இல்லை. பழைய ஆள்லாம் எப்படி ரிட்டையர் ஆகி போகிறாங்க, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. பிரதீப் நர்வால் ரிட்டையர்ட், பவன் ஷெராவத் கேள்விக்குறி, நவீன் எக்ஸ்பிரஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூர்டு, மணிந்தர் சிங் மைட்டி மணிந்தர் இன்னும் அவ்வளோ 3வது ரைடராக விளாட்றாருன்னு நினைக்கிறேன் பாட்னா பேரண்ட்ஸுக்கு. இந்த லாட்டு தான் இவரும் சாகரும். ரைட், இப்போ ஒரு கடைசியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக விளையாண்ட கபடி எப்போ தெரியுமா? ப்ராக்டிஸ் என்ன வேணால் பண்ணலாம். பிகேஎல் 10ல் வந்து பிகேஎல் 9 விட்டுருவோம், செமிஃபைனல் போனோம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அந்த ஒரு சீசன் தான். பிகேஎல் 10ல் 18 மேட்ச் விளாண்டார் சாகர், 66 பாயிண்ட் எடுத்தார், வெரி குட். பட் அகைன் லாஸ்ட் 4 மேட்ச் விளாட முடியல இன்ஜுரினால. லாஸ்ட் மேட்ச் அவர் குஜராத் ஜெயண்ட்டுக்கு எதிராக விளையாண்டார், 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. அதுவும் சப்ஸ்டியூட்டாக வந்தார். அது 4th February 2024. கிட்டத்தட்ட 20 மாதம் ஆச்சு அந்த மேட்ச் முடிஞ்சு. ஒரு வருஷமும் 8 மாதம், 20 மாதம், கிட்டத்தட்ட 600 நாள் ஆயிடுச்சு. ரைட், இதுக்கு நடுவில் என்ன பண்ணாருன்னு கேட்பீங்க. பிகேஎல் 11ல் ஒரு மேட்ச் விளையாண்டார், அதுவும் கொஞ்சம் தான், 3 பாயிண்ட், ஒரே ஒரு மேட்ச் 3 பாயிண்ட்டு. October 19, 2024 தெலுங்கு டைட்டன்ஸுங்கிற இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டார். ஸோ இப்போ வந்து பிகேஎல் 12ல் ஒரு பாயிண்ட்டு குஜராத் ஜெயண்ட்டுக்கு விளையாட்டு இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடந்த 20 மாதத்தில் காம்படிட்டிவ் கபடி எங்கே விளையாண்டார், டொமஸ்டிக் விளையாண்டார் எனக்கு தெரியல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேட்ச் ஃபிட்னஸ், மேட்ச் அவேர்னஸ், ஸோ மெனி திங்ஸ். இப்போ சவால்களில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், தேங்க்ஸ் சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ எங்களால் போட முடியுது. ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு 40 ரூபீஸும், எஸ் முருகன் ஒரு 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஈஸ்வரமூர்த்தி அண்ட் எஸ் முருகன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 ரூபீஸ் தான் மினிமம், கம்பல்சரி ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க. 50,000 வியூ போனால் தான் சம் பண்ணி வரும். அவ்வளோ போகிறதில்ல உங்களுக்கு. நீங்கள் கேட்குற வீடியோலாம் வேறு போடுறோம். எனக்கு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் வர அதில் போட்ட ரிவ்யூ பிடிக்குதா இல்லையா பார்த்துட்டு லைக்கை போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ அகேன். ஈஸ்வரமூர்த்தி முருகன் விஷயத்துக்கு போயிடுவோம். மேட்ச் ஃபிட்னஸ்னால் என்னங்கயா? அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேட்ச் ஃபிட்னஸ். அதுதான் கேம்பில் தான் விளையாண்ட, கேம்பில் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்பீங்க, கேம்பில் வந்து மொயின் ஷபாக்கி, நரேந்தர் கண்டோலா, இன்னும் 2-3 இந்த என்வைபி கூடலாம் விளையாடிருப்பார். அவங்க மேலே நம்ம டீமுக்கே நம்பிக்கை இல்லையே. இருந்திருந்து அவங்க எல்லா மேட்ச் விளையாடிருப்பாங்களே. எத்தனை மேட்ச் மொயின் நரேந்தர் விளையாண்டாங்க இந்த சீசனில் சொல்கிறேன். அவங்க நம்பிக்கை இல்லாதனால தான் அவங்க நீங்கள் விளையாட வைக்கல. ஸோ அவருக்கு எதிரே ஒரு டாட்ஜி டேக்கிள் பண்ணி அதை வச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் தான் சொல்லணும். ப்ராக்டிஸில் என்ன வேணா நடந்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அர்ஜுன் தேஷ்வாலை டேக்கிள் பண்ணியிருப்பார் ப்ராக்டிஸில், பவனை பண்ணியிருப்பார். பவன் கூட தான் பிகேஎல் 9லேயே பண்ணார் ப்ரீ கேம்பில். ஸோ இப்போ சவால், பெரிய பெரிய சவால். ரைட், மொத்தம் 10 மேட்ச் பாக்கி இருக்குங்க இன்னும். ஒவ்வொரு மேட்சில் ஒவ்வொரு டீம்லேருந்து ஒரு பேர் சொல்கிறேன். இவங்களாம் இவர் ஸ்டாப் பண்ணணும். கபடி எவ்வளோ மாறிடுச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். டை பிரேக்கர் இப்போது டையே கிடையாது. டை பிரேக்கருக்கு வரப்போவோம் இந்த 3 பாயிண்ட்டே எடுத்துக்கலான்ற அந்த பஜனை கிடையாது. 7 பாயிண்ட் கம்மியாக கீழே போனால் 1 பாயிண்ட் கிடைக்குங்கிற அந்த இதுவும் கிடையாது. ஸோ எவ்ரி திங் வின்னு ஜெயிக்கணும். ரைட், ஜெய்ப்பூர் பிங்கிங் பேந்தர்ஸ், நிதின் தன்கர் இது வரைக்கும் அவருக்கு எதிராக விளையாண்டதே கிடையாது. 101 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. யூ மும்பா, அஜித் சௌஹான் விளையாண்டது கிடையாது. ஏன்னா போன வருஷம் தான் அவர் ஃபேமஸ். அஜித் சௌஹான் 39.
சந்தீப் குமார் 34 யூ மும்பைக்கு சொல்கிறேன். அனில்னு ஒரு புது பையன் வந்திருக்காரு, அவர் ஒரு 21 பாயிண்ட் எடுத்திருக்காரு யூ மும்பாக்கு. இவர் இதுவரைக்கும் விளையாண்டு கிடையாது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வினய் அண்ட் சிவம் பட்டாரே கொஞ்சம் விளையாடிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே பெங்களூர் புல்ஸ் வந்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈரானியன் வந்திருக்காரு, அலி ரஜா மிர்சாயின். அவரை ஸ்டாப் பண்ணணும். சாகர் வரைக்கும் அவர் விளையாண்டது கிடையாது. பாட்னா பைரட்ஸில் அயான், அவரும் தான் சொல்கிறேன், போன சீசன் தானே வந்தார் அவர். ஆமாம், அயான் 76 பாயிண்ட் எடுத்தார் இந்த சீசனு. அவரே இது வரைக்கும் அவர் விளையாண்டது கிடையாது அவ்வளோ, அன்லஸ் டொமஸ்டிக்கில் விளையாடுனாரு எனக்கு தெரியல. புனேரி பல்தன், அப்கோர்ஸ் ஆதித்யா ஷிண்டே, அஸ்லம் இனாம்தார், பங்கஜ் மொய்தே இவங்களாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணோம். யூபி முதல்ல ககன் கவுடா திரும்ப ஃபார்மில் வந்துட்டார், 76 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. செம்ம ஹைட் வேறு மனுஷா. சாகர் ஹைட்டு தான். ஆச்சா, பெங்கால் வாரியர்ஸுக்கு வரும். ஒரு மேட்ச் இருக்கு அவங்ககிட்ட, தேவாங்க் இருக்காரு, தேவாங்க் தலால். இவர் விளையாண்டதில்ல. தேவாங்கா 109 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு செகண்ட் சீசன்லேயே. 8 மேட்ச் என்னமோ விளையாடிருக்காங்க. டபங் டெல்லியில் அப்வியஸ்லி ஆஷு மலிக் அண்ட் அவரை விளையாடிருப்பார். பட் இப்போ டிஃப்ரெண்ட் ஆஷு மலிக் பயங்கர ஃபார்மில் இருக்கார். பழைய மூக்கில் கட்டுக்கட்டுலாம் போட்டு விளையாடுறாரு டீமுக்காக. ஆச்சா, குஜராத்தில் ராகேஷ், இவர் சொல்லி கொடுத்தாரு அவருக்கு. ஷாதுலு இப்போ ரைடராக வந்து நிற்கிறார் முன்னாடி. அவரை வேறு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அவர் கேப்டன்சி அவர் தூக்கிட்டு ராகேஷுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள். வெற்றி வாக சூடணும், கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடுவார் அவர், சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதில் நான் டிஃபென்ஸை குறை சொல்லவே இல்லை. ரைடர் தான் இல்லை, பாயிண்ட் இல்லையே. ஒரு ரைடர் வச்சுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். டிஃபென்ஸில் நிதிஷ்குமார் இப்போவும் செகண்ட் தான் இருக்கார் பொசிஷனில். சரியான பிளேயரை சரியான நேரத்தில் விளையாட வைக்கணும். எனிவே சாகர் வர்றது ஒரு சைக்கலாஜிக்கலி அட்வான்டேஜ் தான். எந்த அளவுக்கு மேட்டில் அது பிரதிபலிக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டு, அதை நம்ம போக போக தான் பார்க்கணும். வெல்கம் பேக் சாகர். உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பாயிண்ட் எடுப்பார்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 10 மேட்ச் இருக்குல்ல, நெக்ஸ்ட் 10 மேட்ச்சில் டோர்னமெண்ட் முடிவு பார்ப்போம், மேட்ச் ஆகி பார்ப்போம், லீகில் எவ்வளோ எடுத்தாருன்னு. ஒரே பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.